சிறைச்சாலையிலே இன்னும் 24 மணி நேரத்திலே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவருடைய வக்கீல் வருகிறார். இந்த புத்தகத்தை கொஞ்சம் கொண்டாந்தீங்களா, நான் சொன்னே ஒரு புத்தகம், அதை கொண்டு வந்தீங்களா கேட்டார். அவரு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க படிங்க. அவர் படிக்க ஆரம்பித்த அந்த நேரத்தில் ஆங்கிலத்தில் ப்ரீ போன்டுபாங்க, அப்படி முன் நகர்த்துதல். அந்த சிறை தூக்கு தண்டனை 12 மணி நேரங்களுக்கு முன்பாகவே நகர்த்தப்பட்டது. ஆக இன்னும் ஒரு அத்தியாயம் கூட முடிக்கப்படவில்லை. ஒரு அத்தியாயம் படிச்சுக்கிறையா, அதுக்கு அப்புறம் பிறகு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு அந்த வாசிப்பினுடைய அந்த தன்மை, அந்த ஆர்வம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கு, இன்னும் ஒரு அத்தியாயம் நான் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த அவா. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், ஒரு மருத்துவமனை அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான நேரம். ஒரு முக்கியமான நபர் தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர் கேட்கிறார், அறுவை சிகிச்சை சற்று நகர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள், நான் இந்த புத்தகத்தை வாசித்து முடித்து விடுகிறேன். வாசிக்கிறதுல இவ்வளவு ஆர்வமா? அடுத்ததாக ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் தான் மீதி. அந்த மனிதர் 18 மணி நேரங்களுக்கும் மேலாக வாசிப்பை மேற்கொண்டிருக்கிறார். அவர் தூங்குவதற்கு எடுத்துக்கொண்ட நேரங்கள் மிக மிக சொற்பமாகவே இருக்கிறது. 2 மணி நேரங்கள் அல்லது 3 மணி நேரங்கள் தான். பிறகு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக சில ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். இதெல்லாம் வாசிப்பினுடைய அந்த ஆழத்தையும் ஆர்வத்தையும் நம் கண் முன்னால் நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வாக எனக்கு தோன்றியது. வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற தலைப்பை கொடுத்தவுடன் அவைக்கான என்னுடைய எந்த முன் நிகழ்வுகளையும் நான் சொல்லவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள். அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் என்று ஒரு குறள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே நான் அதை தொடங்கிவிட்டேன். ஆனால் அவையறிந்து ஆராய்ந்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு அற்புதமான மாத நிகழ்வுதான். ஆனால் அதை சித்திரை திருவிழா என்று தலைவர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு சித்திரை திருவிழாவினுடைய முக்கியமான கால நிகழ்வு இன்றைக்கு காலை 8:50 நிகழ்ந்தது. திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மைக்கும் சொக்கநாதருக்குமான திருக்கல்யாணம் நடந்தது. ஐயா அவர்கள் அறிமுக உரையிலே சொன்னது போல, ஒரு நாயக்க மன்னன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பிரிவினையுற்று கிடக்கிறது ஆண்ட பகுதி. ஆக அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இருக்கிற பிரச்சனை என்ன? அன்றைக்கு இருந்த பிரச்சனை மதுரையிலே வைணவம் பெரிதா, சைவம் பெரிதா, அல்ல ஏற்கனவே ஆண்டு விட்டு சென்ற இஸ்லாமியம் பெரிதா? எல்லாவற்றையும் இணைக்க வேண்டுமே. அதற்கு ஏற்ப நாம் திருவிழாக்களை மாற்றிக் கொள்ளலாம். அப்படி உருவான திருவிழா தான் இன்றைக்கு காலையிலே நடந்தது. இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருப்பதும் சித்திரை திருவிழா தான். இது இன்னொரு வகையிலே ஐயா சொன்னாங்க, பெண்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருவரை தானே முழுமையா நடத்திக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு. என்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? போன மாசம் கூட அவர்கள் முழுமையான சித்திரை திருவிழா தான் அவர்களுக்கு. இனிமேல் வருடத்திற்கு 4 அல்லது 3 சித்திரை திருவிழாக்களை நாம் காண்போம். முழுமையாக அவர்கள் தான் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். மகிழ்ச்சிக்கு நாம் அதை கண்டு மகிழ்வோம். ஏனென்றால் நாம் அன்னைகளை போற்றுகின்ற அற்புதமான மனிதர்கள். ஆகவே அதை நாம் வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரை திருவிழா போன்ற உங்கள் மகளிர் கூட்டத்தில் தான் இடம் பற்றாக்குறை ஏற்படுகிறதே தவிர, இந்த ஆடவர் திருவிழாக்களிலே அந்த அந்த பிரச்சனை எல்லாம் ரொம்ப எல்லா இருக்கைகள்
திருவிழாவிட இருக்க இடம் பற்றாது. ஆகவே இது வருடத்திற்கு 4 முறை வந்தால் அந்த குறைந்தா போய்விடும். ஆமா, இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே நாம் அதை ஆக இந்த சித்திரை திருவிழாவிற்கு மூனா சானா மூசா முகமையினுடைய சரித்திர ஆய்வாளர் அப்படியே தொய்ந்து போயிட்டது. அந்த அந்த பேச்செல்லாம் அந்த நினைவுகள் ஆற்றல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவாங்க. நம்ம அடுத்து வர பேச்சாளர்கள் பயப்படுவாங்க, என்ன விடுவாரா இல்லை இன்னும் நிறைய பேசுவாரா அப்படின்னு. இன்னைக்கு தான் அண்ணே பரவாயில்ல போகும் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா அன்னைக்குரிய நண்பர் சொல்லுவார், இது வைக்கிங் கருணாநிதி அல்ல வாக்கிங் கருணாநிதி அப்படின்பார். அதுபோல அப்படி பேசக்கூடிய அந்த ஞாபக சக்தி அந்த வயதின் மூப்பின் அடிப்படையில் தான் நான் அதை பார்க்கிறேன். அது இன்றைக்கு குறைந்து இருக்கிறது. இல்லை என்றால் இந்த குரோதி வருடத்தினுடைய இன்னும் பல சிறப்புகளை எல்லாம் அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு இந்த சித்திரை திருவிழாவில் அவருடைய சிறப்பு என்னன்னா, சித்திரான்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய விதவிதமான உணவுகளை அந்த காலத்தில் கொடுப்பார். ஏன்னா அவரே ஒரு போஜன பிரியர். அப்பவே நானோ அண்ணாவோ ஒரு வாணியம்பாடி தமிழ்ச்சங்கத்துக்கு பயணப்பட்டோம். போற வழியில இருக்கிற எல்லா ஊர்களையும் வண்டி நின்றுச்சு. அங்கெங்கெல்லாம் என்னென்ன கிடைக்குதோ பட்சணங்கள் கிடைக்குதோ அத்தனையும் எனக்கு வாங்கி கொடுத்து இந்த வயிறு பெரிதானதுக்கு காரணம் அண்ணன் அன்னைக்கு. ஆமா, அவ்வளவு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்துன்னு சாப்பிடு தம்பி சாப்பிடுவோம் வாங்க. அவர் டிரைவர் கூட சொன்னாரு, வாயை கட்டுங்கய்யா கேட்கற அது கட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சித்திரான்னங்கள் போன்ற ஒரு உணவுகளை எல்லாம் கொடுத்த அண்ணன் இன்றைக்கு சொல்கிறார், என்னால் இயலவில்லை. இந்த பருத்திப்பாலை மட்டும்தான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2 முறை பருத்திப்பால் முடிச்சிருங்க, 2வது முறை பருத்திப்பால் முடிச்சிருங்க. ஏனென்றால் நான் 120 பேருக்கு சொன்னேன், இருக்கிறது 30-32 பேரோ, ஆக 3 முறை ஒவ்வொருவரும் குடிக்கலாம் என்று. அப்படிப்பட்ட தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மனிதனுக்கான வெற்றி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 வயதானால் நோய் இல்லாமல் இருந்தால் அது வெற்றி. 70 வயது என்றால் யாருடைய தயவும் இல்லாமல் அவன் வாழ தொடங்கிவிட்டால் அது 70 வயதுக்கான வெற்றி. 80 வயதில் நான் யாருடைய துணை இல்லாமல் அவன் நடக்க கற்றுக்கொண்டால் வெற்றி. அருமைக்குரிய ஐயா 80 தொட்டு விட்டு எங்கள் அன்பிற்குரிய ஆசான் ஐயா அவர்கள் இன்னும் என்னுடைய நீண்ட காலம் வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த 80க்கு பிறகும் கூட அந்த தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து யாருடைய துணையும் இல்லாமல் நடக்கிறார் என்றால் அவருடைய வெற்றி தமிழ்ச்சங்கத்தினுடைய வெற்றி. அப்படிப்பட்ட ஆசானுக்கினுடைய பணிவான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாசிப்பினுடைய அர்த்தமும் ஆழமும் அற்புதமாக இருந்ததனால்தான் ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலை நாம் காண நேர்ந்தது. மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டாலும் கூட தமிழின் பாலிக்கு அந்த ஆர்வம், சுஜாத்தை என்கின்ற அந்த மணிமேகலை காப்பியத்திலிருந்தே தன்னுடைய பேச்சை தொடங்கிய சுஜாதா, அது ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஒரு நேர்கூற்று நேரிணைவு. அந்த நேரிணைவு நிகழ்ந்தது மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் பொதுவாகவே நோபல், அதாவது உயரிய பணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஆண்பால் பெண்பாலே கிடையாது. ஆசிரியன் அப்படி கிடையாது, ஆசிரியை கிடையாது. ஆனால் என்னமோ காலகட்டத்தினுடைய கொடுமை அல்லது கோலம் என்பது போல ஆசிரியைம்பாங்க. இல்லை, அது ஆசிரியர் தான். அது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான ஆசிரியர். அதுபோலதான் மருத்துவர். மருத்துவன் கிடையாது, மருத்துவி. அது அந்த இலக்கியத்தில் சுஜாதா போன்றவர்கள் பிற்காலத்தில் எழுதினாங்க. எழுத்தாளர் சுஜாதா அவங்க பேர்ல தான் இருக்கிறாங்க. அவங்க பேர்ல பின்னாடி வருங்காலத்துல எல்லாம் எழுதினாங்க. அப்படி ஷார்ட்டா சொல்றது, குறிப்பா சொல்றது, அது தமிழுக்கான ஒரு புதிய வரவாக காணப்பட்டது. அது அந்த காலத்தில் இருந்ததுன்னு சொல்ல ஒரு தொடக்கம் அற்புதமாக இருந்தது. அப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது கம்பராமாயணத்தில் எவ்வளவோ மருத்துவ செய்திகள் இருக்கின்றது. அது அனுமனாக இருந்த காரணத்தினால்தான் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டீர்கள் என்றால் அன்னை என்கின்ற காரணத்தினால் அதை பேசாமல் விட்டு விட்டீர்களோ என்று நான் நினைத்துக் கொண்டேன். என்றால் அனுமன் தான், அந்த ஜாம்பவான் தான் அந்த மருத்துவத்திற்கான குறிப்புகளை எல்லாம் அற்புதமாக சொல்வார். ஆக அற்புதமான ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்திய சகோதரிகள், என்னுடைய அன்பிற்குரிய தங்கைகள் காளீஸ்வரி சுகுமார், அதுக்கு பிறகு தமிழரசி உதயகுமார், அவருக்கு சுஜாதா சொல்லிவிட்டேன், அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதுக்கு அடுத்தால் போல இருக்கக்கூடிய கவியரங்கம், அதாவது கண்ணுக்கு மருத்துவத்தை செய்வது போல கருத்துக்கு தமிழ் மருத்துவத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைமை கவிஞராகவே நாம் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும்
ஒரு தலைப்பு அலையும் சிரிப்புடன் எடுக்கும்போது முதல்ல வானம் மேலே பாரு, மேலே பார்த்துட்டு வானம். இப்போ வானம் சொன்னா பக்கத்தில் என்ன இருக்கும்? வானம்னா ஒரு வெத்து பகுதி இல்லை, அங்கே நிலா இருக்கும். அப்போ வானத்துக்கு அடுத்து நிலா. இப்போ கீழே இறங்குங்க, மண்ணுக்கு வாங்க. மண்ணுக்கு வந்தால் காடு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க வானம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு யாருடைய நினைவு வந்ததுன்னா வைரமுத்துவருடைய நினைவு. நான் வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாடும் எனக்கு சேதி தரும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. இப்போ சமீபத்தில் 2024 ஜனவரி மாதத்தில் மகா கவிதை என்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு வெளியிட்டார். அந்த படைப்பிற்கு முன்பாக இந்த 5 எழுத்துக்களிலே நான் ஒரு செய்தியை ஒழித்து வைத்திருக்கிறேன், அதை கண்டுபிடித்து சொல்பவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்று அறிவித்தார். நான் உடனே தேடும்போது வாசிப்பு என்பதே தேடுதல் தான். தேடும்போது தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான். அதுல 2 எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள், நோனா அப்படிம்பாங்க, தூணா அப்படிம்பாங்க, மிச்சதெல்லாம் நெல்லெழுத்துக்கள். அப்படிப்பட்ட அந்த நெல்லெழுத்துக்கள்ல இந்த மகா கவிதையில ஒரு ம, ஒரு கா, அப்புறம் ஒரு க, அப்புறம் ஒரு வி, அப்புறம் ஒரு தை, ஒரு 2 நெடிலும் 3 குரலுமாக இருக்கிறது. இதுல என்ன பொருள் இருக்கும் அப்படின்னு தேடி பார்த்து, ஏன்னா அது ஒரு பரிசு போட்டி, 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடைக்கிற அப்படின்னு தேடி எழுதி மெயில் அனுப்பியாச்சு. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு மெயில் வந்தபோது திருப்பி மெயில் வந்தபோது உங்களுடைய கருத்துக்கள் சிறப்பு, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழம் தேவை அப்படிங்கிற ஒரு பொருள்ல ஒரு தகவல் திருப்பி கொடுத்துருந்தாங்க. நல்லது, இந்த புத்தகம் வந்த உடனே வாசிச்சு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மா என்பது மண்ணை குறிக்கும், மா என்பது மண்ணை குறிக்கும், கா என்பது காற்றை குறிக்கும், க என்பது தீயை குறிக்கும், வி என்பது விசும்பு ஆகாயத்தை குறிக்கும், தை என்பது நீரை குறிக்கும். ஆக 5 பூதங்களை பற்றிய கவிதை இது அப்படின்னு அந்த தொடக்கம் அற்புதமாக கொடுத்திருப்பார். அந்த 5 பூதங்களுடைய ஒரு தொடக்கம் போல அந்த கவிதையில், அந்த கவிதை நூல்ல அற்புதமாக ஒவ்வொன்றையும், அதாவது சொல்ல படிக்க அதாவது நவீனத்துவத்தையும் அந்த கவிதைத்துவத்தையும் இணைத்திருக்கிற அந்த அற்புதமான பாங்கு நீங்கள் அதை படித்து பார்க்க வேண்டும். அதுதான் வாசிப்பை நேசிப்போம். ஏன்னா திரும்ப எப்படி ஒரு பாடலை சொல்வதற்கு மனசக்தி தேவையோ அதுபோல வாசிக்க தான் நம்முடைய அறிவு விசாலம் அடைகிறது. என்னுடைய அறியாமை, எனக்கு இவ்வளவு அறியாமை இருந்திருக்கிறது, அது என்னுடைய வாசிப்பின் மூலமாக நான் அதை அகற்றிட்டு கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வு எப்பொழுது நமக்கு நடந்தேறும் அப்படின்னா வாசித்தான். அப்படிப்பட்ட அந்த வானத்தை இன்றைக்கு அவர் கவிதையில அடிக்க இருக்கிறார். நிலா அப்படின்னா ஒரு கவிஞனுடைய பார்வையில நிலா என்பது என்ன அப்படின்னா வாசித்தல் கிடைத்த செய்திகள் தான் இதெல்லாம். எனக்கு இதையும் சொல்லிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் சொல்லிக்கிறோம். அப்படிங்கிறப்போ நிலா என்பது குறித்த கேடுதலை நாம் திரைப்படங்களில் தேடி பார்த்தோம்னா, கவிதைகளில் தேடி பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் கிடைக்கும். ஒரு கவிஞனுக்கு அது ஒரு தோசை, வானத்தில் விட்டுகின்ற தோசைன்னா ஒரு கவிஞன். இன்னொரு கவிஞன் நட்சத்திர பரிவாரங்களோடு நடந்து வரும் அரசி அப்படிங்கிறான் நிலா. ஆக நிலாவை பற்றி ஒரு கவிதை பாட இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக சற்று கீழே இறங்கி வருகிறோம். வானத்தை விட்டு கீழே இறங்கி வந்தால் காடு. அமேசான் காடுகளில் கிடைத்த அரிய மூலிகையை நான் எவ்வா காட்டினேன். அது என்னன்னா அந்த வழுக்கையில முடி முளைக்கும் அப்படின்னா, முடியில இறங்கினது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு மாதிரி தெரியுது. இப்போ விளம்பரங்கள் இன்னைக்கு முடி இல்லை, அழகு சாதனங்கள் இல்லை, ஏழைய நல்ல சிவப்படலாம் கிடையாது. ஒரு ஆணுக்கு ஆண்மையையும் ஒரு பெண்ணுக்கு பெண்மையையும் உறுதி செய்கின்ற மருத்துவமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் செயற்கை கருத்தரிப்பு முறைக்கு நாம் தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் காடுகளினுடைய அவசியம், அதனுடைய தேவைகள் குறித்த ஒரு கவிதை இங்க. அது அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியாது, ஆனால் காடுகளை நாம் பார்க்க வேண்டிய பார்வை, காடுகள் தான் ஒரு மனித ஜீவிதத்தினுடைய ஆதாரம். அந்த பார்வையோடு பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக காட்டில் இருந்து கிளம்புகிறது தென்றல். ஆனால் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை நினைத்து பார்த்தோம்னா அப்படியே காற்றுக்கு திசையை வைத்து பேர் கொடுத்த ஒரு அற்புதத்தை நம்ம நினைச்சு பார்க்கிறோம்.
மாணவர்களுக்கு மிக எளிதாக மனத்துக்காக நம்ம சொல்லி சொல்லி பழகிருப்போம். தெற்கிலிருந்து தென்றல் தே தே, வடக்கிலிருந்து வாடை வா வா. வாடை காற்றுக்கு ஊதக்காற்றுன்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு திரைப்பட பாட்டு, ஊதக்காற்று வீசையில குயிலுக பேசையில கொஞ்சிடும் ஆசையில குருவிக பேசையில வாடைதான் என்ன ஆட்டு. மறுபடியும் ஒரு வாடையை சேர்க்க, ஒரு வாடைக்கு ஒரு வாடை. இப்போ கிழக்குக்கு கொண்டல் என்கின்ற ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார். இந்த மேற்கிலிருந்து வந்ததுக்கு மட்டும்தான் அந்த மேயனாவே வரல, அதனால அதுக்கு பேர் கச்சான் காற்றுப்பாங்க. மீனவர்களுக்கு மிக இலகுவான தேவையான காற்று கச்சான் காற்று. ஆக தென்றல் ஒரு காற்றுக்கு இத்தனை திசையில இவ்வளவு அளவுல வீசினா இந்த பெயர். ஒரு வாழ்வியல் முறை. நாம அதிலிருந்து கொஞ்சம் விலகி 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 இந்த வாசிப்பிலிருந்து விலகி கொண்டிருக்கிறோம். இந்த கைபேசி இருந்தால் போதும், நல்லதுதான், அது ஒன்றும் சிறப்பு, அது ஒன்றும் குறைவில்லை. ஆனால் இதை மட்டுமே நம்பிக்கொண்டு நாம் எந்த பழக்கத்திலிருந்து விலகி கொண்டிருக்கிறோம்? புத்தகங்களை அப்படியே ஒரு கை குழந்தையை எடுத்து அனைத்து முத்தமிடுவது போன்ற ஒரு சுகமான அனுபவத்தை தருகின்ற அந்த வாசிப்பில் இருந்து நான் விலகுவதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நான் இன்றைக்கும் நான் வேற கருத்து மாதிரி சொல்லி பார்ப்பேன். வாசிப்பு குடிக்காவிட்டால் என்னுடைய அந்த இரவுகள் முடிவதில்லை அப்படின்னு எழுதி பார்ப்பேன். தினம் கொஞ்சம் கூட படிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வரல. அதை நான் சொல்லி பார்த்தேன் மொழி வாசிப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமா இருக்கு. ஆனால் அடுத்த கவிதை தலைப்பு கதிர் என்று இருந்தது. நான் தென்றல் தாளாட்டுகின்ற போது இந்த முற்றி காய்ந்த கதிர்களா அல்லது இந்த கால சித்திரையிலே நம்மை காய்த்து கொண்டிருக்கிற கதிரனுடைய கதிர்களா என்று என்னால் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அது கதிர் என்று இருக்கிறது. கதிரவனை சொல்கிறார்களா இல்லை தென்றல் தாளாட்டும் கதிரை சொல்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை. அது அழகின் சிரிப்பை அது பிறகுதான் பார்த்தோம். அது ஒரு கதிரவன் அப்படிங்கிற பொருளை நான் இங்கே வந்த பிறகுதான் அந்த அழகின் சிரிப்பினுடைய அந்த தன்மையை நம்ம யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இந்த தலைப்பை கொடுத்த போது சகோதரர் கூரா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து பிரகாஷ், உங்களுக்கு ஒரு தலைப்பு வாசிப்பை நேசிப்போம். நான் அன்றைக்கு படித்துக் கொண்டிருந்த புத்தகம் இல்லுமினாட்டி என்றால் இந்த உலகத்தின் மீது தன்னுடைய தெளிந்த அறிவை செலுத்தி தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்பவர்கள் என்று பொருள். இந்த இல்லுமினாட்டி என்பதற்கான பெரிய நீண்ட விளக்கம். அந்த இல்லுமினாட்டி புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த போது இவர் சொன்னது, இவர் ஒரு குட்டி இல்லுமினாட்டி மாதிரி குட்டி தலைப்பு, இது இதெல்லாம் பேசணும். அப்படி நம்ம ஒரு தலைப்பை விரும்பல. அப்புறம் சரி ரைட், எது கொடுத்தாலும் நம்ம பேச தயாராகிறது தானே நல்ல பயிற்சி, பட்டறைக்கான அழகு அல்லது பயிற்சிக்கான அழகு அப்படிங்கிற போது சரி வாசிப்பை நேசிப்போம். ஏன்னா நான் வாசிப்பை நேசிக்கிற ஆள் தான். இந்த வாசிப்பை நேசிப்போம் என்பதனுடைய வலிமை என்ன, தேவை என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வாசிப்பு நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய அறியாமையை என்னிடத்திலிருந்து விலகு. நான் புதிதாக அறிந்து கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. நான் கற்றது கையளவு. இன்னும் இந்த உலகத்தில் கற்றது கையளவு இல்லை, விரலளவு கூட இல்லை, விரல் நுனி அளவு தான் நான் கற்பது. ஆக இந்த நேரத்தில் இந்த வாசிப்பு என்பது என்னுடைய அறிவினுடைய ஆழத்தை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக வாசிப்பு அது எப்படி, இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படின்னா, வாசி என்றால் மூச்சு என்கின்ற ஒரு பொருளை தந்திருக்கிறது. அப்ப நீ மூச்சு விடுவது போல நீ வாசிப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த தலைப்பு எனக்கு தந்ததாக நான் உணர்ந்தேன், பெருமைப்பட்டேன், மகிழ்ந்தேன். நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பெரிய பெரிய நூல்களை எல்லாம் சற்று பார்த்தோம் என்றால் சிறைச்சாலையிலே எழுதப்பட்ட நூல்களாக இருக்கின்றன. நேரு அவர்கள் சிறைச்சாலையிலே சென்ற போது எழுதப்பட்ட நூல் தான் நாம் படிக்க வேண்டிய நூல், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அதை போல மண்டேலா அவர்கள் ஃபர்ஸ்ட் வாக் டு தி ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு நூலை சிறைச்சாலையில் இருக்கிற தமிழகத்தில் வந்து படிக்கலாம். அதற்கு 1300 பிரதிகள், 1300 முறை அச்சிடப்பட்ட ஒரு நூல். ஜான் பன்யன் அப்படிங்கிறவர் எழுதின இந்த பில்கிரிம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல். அது இந்த கிறிஸ்டியானிட்டியை முன்வைத்து தன்னுடைய தான் பெற்ற அனுபவத்தை அவர் பகிர்ந்திருக்கிறார்.
அப்போ நூல்கள் அதை நூல் அப்படிங்கிறதுலையே ஒரு கோர்வை நம்ம இணைக்கிறது பிணைக்கிறது, நம்முடைய கிழிந்த எண்ணங்களை எல்லாம் அது தைத்து வைத்து விடுகிறது என்பதை போல நமக்கு தோணுது. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது நூல் அப்படிங்கிறது. ஆக இந்த வாசிப்பை நேசிப்போம் என்பதற்காக நான் சில விடயங்களை நான் எடுத்துக்கொண்ட போது எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதை தாண்டி ஒரு தகவலை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி விடைபெறுகிறேன். அந்த இல்லுமினாட்டி அந்த நூலை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது அதிலே வந்த ஒரு வாசகம், டோன்ட் பிலீவ் த அபீலியஸ், வெளிப்படையாக தெரிகின்ற உண்மைகளை உண்மை என்று நம்பிவிடாதீர்கள், அதை தாண்டி ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கதை அதில் வருது. ஒரு 25 வயதை நிரம்பிய ஒரு வாலிபன் தன் தந்தையோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த ரயில் பயணத்திலே தந்தை மகனுமாக அந்த போகின்ற அந்த ரயில் பயணத்திலே அவனுக்கு எதிர்த்தாற் போல ஒரு தம்பதிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் இந்த ரயில் நகரும் போது மரங்கள் எதிர் திசையில் நகரும். அப்பா மரம் இப்படி போகுதுப்பா அப்படிங்கிறான். ஆமாப்பா. கொஞ்ச நேரத்தில் அப்பா அந்த மரம் நம்ம கூடயே ஓடி வருதுப்பா, தூரத்தில் இருக்கிற மரம் நமக்கு இணையாக வருவது போல ஒரு தோற்றம் அளிக்கும். அப்பா அந்த மரம் நம்மளோட ஓடி வருதுப்பா. ஆமாப்பா. அப்பா இவ்வளவு வேகத்தில் அது காத்தடிச்சு போகுதாப்பா, ட்ரெயினை தள்ளுதாப்பான்னு நிறைய கேள்விகளை கேட்கறான். நேதாவில் உட்கார்ந்து இந்த தம்பதிங்க சொன்னாங்க, நீங்க உங்க மகனுக்காக ஒரு மருத்துவரை போய் பார்க்கணுமே, பாருங்க. என்னன்னா 25 வயசு ஒரு பையன் இப்படியெல்லாம் மரத்தை ஆச்சரியப்படுறான், ட்ரெயின் ஓடுறத ஆச்சரியப்படுறான், மனிதர்கள் நடக்கிறத ஆச்சரியப்படுறான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஆமாமா, அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் ஆஸ்பத்திரியில இருந்து தான் வாரோம் அப்படிங்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே பாக்குறாங்க, ஆஸ்பத்திரியில இருந்து தான் வரேன். இல்லம்மா, என் மகனுக்கு பிறவியிலிருந்தே கண் கிடையாது, கண் தெரியாது, இன்றைக்கு தான் நேற்றைக்கு தான் ஆப்ரேஷன் முடிஞ்சது, கண்கட்டெல்லாம் அவுத்து குணமானது, இன்னைக்கு தான் கிளம்பி வாரோம். அப்போ இந்த தம்பதிக்கு அப்பதான் உரைக்கும், 25 வருடங்களாக இந்த காட்சியுமே பார்க்காத ஒருவன் பார்க்கின்ற எல்லாவற்றையும் ஆச்சரியமாகத்தான் பார்ப்பான். அதை நாம் உணர்ந்து கொள்கின்ற போதுதான் அடுத்தவர் மீதான நம்முடைய அந்த தீர்ப்பு என்போம், ஜட்மெண்ட், நாம் ஒருவர் மீது வைத்திருக்கிற ஒரு ஜட்மெண்ட் வச்சிருப்போம். அதுக்கு பேர் ப்ரீஜுடியஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ப்ரீஜுடியஸ்னா ஒரு நபரை பார்த்த உடனேயே நாம ஒரு கணிப்புக்கு வந்துடுது. ஒரு பெரிய மியூசிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு, பெரிய முரட்டுத்தனமான ஆளா இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஆளு பயங்கரமான பலசாலி அல்லது பெரிய ஆள் போல இருக்கு. அவர்களும் கூட தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இயலாமையை மறைப்பதற்காக போலங்கிற வார்த்தை இருக்கு, அது போல மாற்றிக் கொள்வார்கள். பெரிய மீச ஒரு ஆள் வச்சிருக்கிறாரா, கண்டிப்பாக அவருக்கு கீச்சு குரல் தான் இருக்கும். அவருடைய குரலை அப்படித்தான் இருக்கும். நம்ம பெரும்பான்மையாக பெரிய விஷயம் வச்சிருக்கிற முட்டையை கூட நிறுத்திப்பாங்க. அப்படி நிறுத்தி கூட அந்த ஆளத்தை போய் நீங்க பேசுறீங்கன்னா அவரோட பெண்மை இடையோடிய குரல் இருக்கும். ஒரு நபரை நாம் முன்கூட்டியே கணித்து விடுகிறோம். அந்த கணிப்போடு நாம் அவரை காலந்தோறும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவர் சொல்லக்கூடிய எந்த கருத்தையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இவர் இப்படித்தான் ப்ரீஜுடியஸ். நாம் அந்த ப்ரீஜுடியஸ் எண்ணங்களோடையே நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இதுல இருந்து வெளியேறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். வாசிப்பதுதான் இந்த எண்ணங்களிலிருந்து வெளியேற்றும். நான் வெளியேறியதற்கான அடிப்படை காரணமும் என்னிடத்தில் இவ்வளவு அறியாமை இருந்திருக்கிறது என்பது நான் கற்றுக்கொண்ட பாடம். இந்த தலைப்பு எனக்கு அது உகந்ததான தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட காரணம், இது என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். சமீபத்தில் இன்னொரு நூல் படமாக கூட போன மாதம் வந்தது, ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப் அப்படின்னு. பென்யாமின் அப்படின்னுடைய ஒரு மலையாள எழுத்தாளர் கேரள சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த நூல் அற்புதமான நூலாக இருக்கிறது. ஒரு சிறைச்சாலையிலே தொடர்ந்திருக்கிற அந்த கதை
மறுபடியும் அவள் சிறைச்சாலையிலிருந்து மீண்டு திரும்பி வீட்டுக்கு வருகின்ற நினைவரைக்கும் வருகிறது. ஒவ்வொருவரும் அந்த வாசிப்பினுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆடு ஜீவிதம் என்கின்ற அற்புதமான ஒரு கதையை நாம் வாசிக்கிறோம். ஒரு வாசிப்பு எனக்கு என்ன தன்மையை கொடுத்திருக்கிறது என்றால், கம்பராமாயணத்திலே இந்த கூனிக்கு எவ்வாறு இந்த கூன் முதுகு அமைந்தது, அதை ஏன் நான் சிந்திக்க கூடாது? கூனி எல்லோரும் கூனியை பற்றி அவருடைய அந்த கதாசிரியர் அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டு, இது ஒரு பிரிஜுடியஸ் தான். நமக்கு முன்னக்கூட்டியே கூனினா கெட்டவர், கூனினா இப்படித்தான். ஆனால் வேறு ஒரு பக்கம் இருக்கும்ல, கூனிக்கு வேறு ஒரு நல்ல குணங்கள் இருக்கும்ல, அதை சிந்தித்து ஒவ்வொரு பெண் பாத்திரத்திலும் உள்ள ஒரு மாறுபட்ட எதிர்த்தன்மை ஒன்று இருக்கும். இதில் நாம் இந்த கதாபாத்திரம் ஒரு எதிர்மறை நிகழ்வை தந்தால் அதற்கான நேர்மறை நிகழ்வு ஒன்று இருக்கும் என்கின்ற சிந்தனையிலே நான் எழுதிய நூல்தான் கம்பரின் பெண்கள். இது வாசிப்பு தந்த மாற்றம். ஏன் நம்ம அப்படி பார்க்கக்கூடாது? நான் அந்த கதையில சொல்ற விஷயம், கூனி கைகேயிக்கு சின்ன குழந்தையிலிருந்து வளர்ந்து வர்றார். கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்து, கூனிக்கு 10 வயசுல இருந்து கைகேயி பிறந்ததிலிருந்து வளர்த்துக்கிட்டு வர்றான். கைகேயி அப்பதான் பிறக்கிறா, இவன் வயசு 10. அப்போ விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மரத்தினுடைய கிளை முடிந்து கைகேயியை காப்பாற்ற வேண்டி இவன் அப்படியே அவன் மேல படுத்துட்ட போது அந்த கிளை குத்தி அதனால் ஏற்பட்ட அந்த வீக்கம், அதுக்கு பின்னால் அது பெரிய கட்டியாக மாறி நம்மளுடைய நிஜ வாழ்க்கையில் நடக்குது. ஒரு ஆளுக்கு சின்னதான ஒரு காயம் அது அப்படியே பெருசா இருக்கும், அதுக்கு மேல அவர் வைத்தியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த வேதனையோடும் அந்த சுமையோடும் அவர் நடந்து கொண்டு இருப்பார். ஆக கூலிக்கு ஏன் அவ்வாறு நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்து, இது எல்லாம் கையேக்கு திட்டமிட்ட செயல்கள் தானே தவிர இந்த ராமாயணத்தினுடைய அத்தனை நிகழ்வுகளும் கையேயினுடைய முன்கணிப்பு தானே தவிர, ஏன்னா ஜோதிடத்தில் மிக சிறந்தவளாக கையேயி காட்டப்படுவார். ஆக அந்த கதையை நினைத்து எழுதப்பட்ட ஒரு புனைவு கதையாக நான் அதை மாற்றினேன் என்றால், கம்பராமாயணத்தின் மீது இருந்த ஒரு வாசிப்பு. இதை போல தமிழ் இலக்கியத்திலே கவிதை என்று சொல்லும் போது சங்க பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த கவிதையினுடைய ஆழம், புதிதாக நாம் கவிதை எழுதுவதற்கான ஒரு களம் நான் ஒரு கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். திருச்சியிலே போன ஜனவரி மாதம் தான் தமிழ் சங்கத்தில் ஒரு விழா நடந்தது. துதிக்க விதைகள் நான் நன்றாக இருப்பதாக என்னை அழைத்தார்கள். கண்ணதாசன் விருது கொடுத்தார்கள். நான் நினைத்து பார்த்தேன், அவர்களுக்கு ஒரு சொந்த கட்டடம் இருந்தது. திருச்சி தமிழ் சங்கம் அப்படி என்று ஒரு 2 தளத்திலே ஒரு கட்டிடம். நமக்கு இடம் இருக்கிறது, நம்முடைய தமிழ் சங்கத்துக்கு இடம் இருக்கிறது. கட்டிடம் என்றைக்கு என்கின்ற ஒரு கவலை எனக்குள்ளார அதை பார்த்த உடனே நானும் தம்பி வேலுச்சாமியும் டெல்லி போயிருந்தோம். எங்களை கூட்டிக் கொண்டு கௌரவித்த இடம் டெல்லி தமிழ் சங்கம். அது ஒரு 3-4 அடுக்கு கட்டிடம். இரண்டாவது அடுக்குல எங்களுக்கான ஒரு பரிசுகளை கொடுத்து கௌரவம் பண்ணாங்க. அவருக்கு ஒரு தனி கட்டிடம் இருக்கிறது. முகவைக்கு அற்புதமான சரித்திர ஆய்வா சான்றுகள் எல்லாம் அப்படியே தொகுத்து வழங்கக்கூடிய நினைவாற்றலின் பிறப்பிடமாக இருந்த அண்ணன் அவர்கள்லாம் இருக்கிறாங்க. அற்புதமாக மருத்துவரையா கொடைவள்ளனுடைய மகனாக அன்புக்குரிய விவேகானந்தன் அண்ணா, இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம சின்ன கலைவாணர், முகவையினுடைய கலைவாணர், சின்ன கலைவாணர், முகவையினுடைய கலைவாணர். அவங்க அண்ணா அன்னைக்கு பார்த்தோன்னே சொன்னாங்க, நான் இன்னைக்கு தான் ராமநாதபுரத்தை விட்டு வெளியேறி போனதுக்கு பிறகு இன்னைக்கு தான் தலைப்பே இல்லாமல் வந்து உட்கார்ந்துருக்கேன். இல்லை என்றால் என்னை ஏதேனும் ஒரு தலைப்போடு தான் அழைப்பார்கள், நான் அப்படி தான் வருவேன் அப்படின்னாங்க அண்ணா. அதுக்கு முன்னால அப்படிலாம் இல்லை. ராமநாதபுரத்தில் இருக்கும்போது அங்கே வந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களே என்னை தெரிவு செஞ்சாங்க. நான் ராமநாதபுரத்துக்கு வெளியேறி நான் அந்த முகநூலில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு வாரத்தில் 2 நாள் நிகழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. இங்கே ராமநாதபுரத்தை விட்டு போனதுக்கு பிறகுதான் முழு அளவுக்கு நீங்கள் பிஸி, அதாவது ஒரு
ஓய்வில்லாம இப்பதான் பேசுறீங்க, இதுக்காக நீங்க ராமருக்கு போங்க அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய நல்ல ஆர்வலர்கள். எண்ணிக்கை என்பது எதையுமே தீர்மானம் செய்துவிட, எண்ணம் தான் தீர்மானம் செய்யும் என்பதை நம்புவோம் நான். ஏனென்றால் 100 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க சொல்கின்ற போது ஆரம்பிக்கும் போது 20 ஆசிரியர்கள் 10 ஆசிரியர்கள் இருப்பார்கள். நான் 200 ஆசிரியர்கள் இருப்பதாக நினைத்துக் கொண்டுதான் பயிற்சியெல்லாம் தொடங்குவேன். அதே போல இந்த எண்ணிக்கையை பற்றி நாம் எந்த கவலையும் கொள்ளவும் தேவையில்லை. மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை நாம் அடைய வேண்டும் என்றால், நான் திரும்பவும் முடிவு செய்கிறேன், ஒவ்வொருவருக்குள்ளும் ஆளுமை இருக்கிறது. நாம் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை பெற வேண்டும் என்றால் வாசிப்பை நேசிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பக்கங்களாவது படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் நமது ஆளுமை மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக மாறும். கற்க கற்க நம்முடைய அறியாமை விலகும் என்பதை பணியோடு சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்பு நன்றி வழங்குகிறேன்.